ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா இஸ்ரேல் அவங்க வந்து நீங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்ப எதுக்கு நீங்க தாக்குதல் பண்றீங்க? இப்படி எதுக்கு தாக்குறீங்க? அங்க இருக்கிற மக்களை எதுக்கு இது பண்றீங்க? அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கேட்கறது இல்ல. சரி ஓகே அவங்களுக்கு உணவு தரல, இல்ல வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே போகாம அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் போகாம தடுக்கிறாங்க. அது வேற விஷயம். அது வந்து அது போர் ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குடுத்தா கூட ஓகே தான். ஆனா இப்ப இருக்கிற மக்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் அங்க இருக்கிற மக்கள தாக்காமயே இருக்கலாமே. ஆனா இன்னுமே அங்க இருக்கிற மக்கள் வந்து தாக்குதல் நடந்துட்டே தான் இருக்கு. நேத்து கூட பார்த்தீங்கன்னா 6 பேர் பக்கம் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்த அந்த 20 பாயிண்ட்ஸ்ல வந்து எங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து மாத்தணும். இதெல்லாம் வந்து மாத்தணும் அப்படிங்கிற மாரிலாம் நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது முன்னாடி வீடியோலயே நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த வீடியோ வந்து கீழ லிங்க்ல இருக்கும். அத நீங்க போய் பாருங்க. ஸோ அந்த வீடியோல வந்து ஹமாஸ் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு திருத்தம் பண்ணணும். இதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தையும், அப்புறம் வந்து இஸ்ரேல், ஹமாஸ் இவங்க 2 பேரும் சுமூகமா எந்த பிரச்சனையும் இல்லாம, அங்க இருக்கிற மக்களுக்கு எதுக்கும் பாதிப்பு இல்லாம 2 பேத்துக்கு இத பத்தின பேச்சுவார்த்தைகள் நடத்துறக்காக எகிப்துல வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து இப்ப நடத்தப் போறாங்க. இன்னைக்கு வந்து நடத்தப் போறாங்க.